வறண்ட நிலப்பரப்பிற்கும் பாலைவனத்திற்கும் பெயர் போன குஜராத்தில் இன்றைக்கு பாலைவனமெல்லாம் சோலை வனமாகவும் கட்டாந்தரைகள் எல்லாம் கிளனிகளாகவும் தரிசு நிலங்களெல்லாம் விளை நிலங்களாக மாறியுள்ளதே எப்படி? விந்தையின் வித்தா அல்லது சிந்தையின் செயலா? ஆச்சரியப்படும் அளவிற்கு அனைத்து துறைகளும் அசுர வளர்ச்சி அடைந்து வருகிறது. விவசாயி சேற்றில் கால் வைத்தால்தான் நாமெல்லாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்பதை உணர்ந்த மோடி அரசு இவற்றின் முக்கிய ஆகாரமே தண்ணீர்தான் என்பதை உணர்ந்து முதலில் அவற்றை சேமிக்க திட்டம் தீட்டியது. நமது நாட்டில் நதிநீர் இணைப்பை பற்றி நதிகளை விட நீளமாக பேசிக்கொண்டே இருப்பவர்களுக்கு மத்தியில் மோடி அரசு பேசவில்லை, செய்து காட்டியது. நீராதாரங்களை எவ்வளவுக்கெவ்வளவு சேமிக்க முடியுமோ அவ்வளவு சேமிக்க வீணாக கடலில் கலக்கும் நர்மதை நதியை 17 வறண்ட ஆறுகளுடன் இணைத்து அவை அனைத்தையும் ஜீவநதியாக்கினார். நீர்த்தேக்கங்களில் இருந்து உபரியாகும் நீரை வீணாக்காமல் வறண்ட மாவட்டங்களுக்கும் கிடைக்கச் செய்ததால் பொட்டல் காடுகள் பொன் விளையும் பூமியானது. பருத்தியை விதைத்துவிட்டு பருவமழைக்கு காத்திருந்தோம், நெல்லை விதைத்துவிட்டு நெடுநாளாய் காத்திருந்தோம், பருவமதும் பொய்த்து போனதால் சருகானது பயிரெல்லாம். மறந்தே போன வாழ்க்கையில் வறுமையே வாழ்க்கையானதால் வருங்காலமோ கேள்விக்குறியான விவசாயம் குஜராத்தில் விண்ணோக்கிய வளர்ச்சியில் சென்று கொண்டிருக்கிறது. தடையில்லா மின்சாரமே ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமையும். இதனை அடிப்படையாக கொண்டே ஒரு நாடு வளர்ந்து விட்டதா அல்லது வளர்ந்து கொண்டே இருக்கிறதா என்பது தெரியும். ஏனென்றால் இன்றைக்கு அனைத்து துறைகளின் வளர்ச்சிக்கும் மின்சாரம் இன்றியமையாத ஒன்றாகும். இன்றைக்கு சீரற்ற மின்சாரத்தால் பல தொழில்கள் சீரற்று போய்க் கொண்டிருக்கின்ற நிலையில் குஜராத்தில் அனைத்து தொழில்களும் சிறப்பான வளர்ச்சியில் சென்று கொண்டிருக்கின்றது. இப்படி களனியில் தொடங்கி கல்வியில் உயர்ந்து பல்துறை வளர்ச்சிக்கும் முன்மாதிரி மாநிலமாக உருவெடுக்கச் செய்து பால் வளர்ச்சி, பசுமை வளர்ச்சி என்று பல்வேறு துறைகளையும் வளர்ச்சியடைய செய்து மக்களின் நெகிழ்ச்சியே மாநிலத்தின் மலர்ச்சி என்று வழிநடத்தி கொண்டிருக்கிறார் முதல்வர் நரேந்திர மோடி. புதுமை திட்டங்களால் புஞ்சையும் நன்செய் நிலமாகும் என்று நல்லாட்சியாளர் நம்பிக்கை நார்கொண்டு பல திட்டங்களை வகுத்து செம்மையாக செயல்படுத்தினால் உதிர்ந்து உபரியாக கிடக்கும் பல திட்டங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாய் வந்து ஒட்டிக்கொள்ளும் அழகான பூக்களாய், பிறகு தொடுப்பதற்கு என்ன அழகான மாலைகளாய். லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சவுந்தரராஜன்.